101, ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர், வார்த்தை 10,000 ஒருவர், பூத்த மலர் தன் தாமரை திருவே, தானா கோடுக்கொரு உண்டாயின் உண்டு என்று அறு என்ற ஔவையார் பாட்டினுடைய வாக்கை இங்கே நம்முடைய கவிஞர்களை சிறப்பித்த பாடலை சமர்ப்பித்து பொற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் நம்முடைய பொற்கை ஐயா தலைமையில் நாங்கள் எல்லாம் அன்னமாக இங்கே கவி தொடுக்க வந்து எனக்கு கொடுத்த தலைப்பு சக்கரம். சக்கரம் என்பது சங்கு சக்கரம் இணைந்தேதான் இருக்கின்றது. அதனால இங்க காலையில நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் இருவருமே நம்முடைய சிதம்பர ஐயாவுடைய பேரன் அவர்கள் மூவருமே சங்கு சக்கரத்தை டாட்டு மாறி இப்போ உள்ள பாணியில சொல்லணும்னா டாட்டு மாறி போட்டிருக்காங்க. இதனால அவர்கள் பக்தி நிமித்தமாக போட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புதம் செய்யும் அரங்கநாதன், பற்பல அவதாரங்களை நாயகன், அருந்தவத்தால் சிவனிடம் சங்கு சக்கரம் பெற்றார். எப்படி பெற்றார்? ஆதவனிடம் மொழி பெற்ற நிலவாய் ஆனார். அதாவது சூரியனிலிருந்து தான் நிலவுக்கே வந்து ஒளி கிடைக்கிறது. அதுபோல அரியன் சிவனும் ஒளி சொன்ன மாதிரி சிவனிடமிருந்து தான் இந்த சங்கு சக்கரத்தையே திருமால் பெற்றார். அனைத்த தொண்டனாய் சக்கரத்தாழ்வார் என்றார். 10 அவதாரமும் 10 விரல்களால் மகரவனை சுற்றும் சக்கரமான், பாமரனை காக்கும் பக்தனை காக்கும் கடவுளால் பானை வரையும் பாசுபத சக்கரம். அதாவது காக்குந்த தொழில் செய்பவர் விஷ்ணு, பிரம்மா படைப்பு தொழில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். அடித்து வந்த தொழிலை செய்கிறவர் சிவன். இதுல காக்கும் தொழில் நம்ம எல்லாம் காக்கின்ற கடவுளாக விஷ்ணு இருக்கின்றார். அதனாலதான் இங்கே வந்து பாமரனை கூட, அதாவது சக்கரம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, கையில அவரே வச்சிருக்கிற சக்கரம் ஓடோடி வந்து பக்தனுக்காக உதவுமா. இருக்கக்கூடிய உறுப்புகளையே கையிலேயே அவர் வச்சிருக்காங்க, உடனே ஓடி வந்து பக்தனை காப்பதற்காக. அதனாலதான் அந்த சக்கரம் பயன்படுகிறது. கால சக்கரம் காலனை எதிர்க்கும், திகிரி திசையெங்கும் குற்றம். தீபாவளி தன் சங்கு சக்கரம் அல்ல, தீயவற்றை போக்கும் அறச்சக்கரம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சக்கரம் சொன்ன சங்கு சக்கரம் தீபாவளி போடுறதா ஞாபகம் வரும். ஆனால் நம்மளுடைய திருமால் சொன்ன சக்கரம் வந்து அறச்சக்கரம், பாவத்தை போக்குவது, தீமையை போக்குகின்ற ஒரு அறச்சக்கரம். அர்ஜுனன் கரங்களில் காணீகம், கங்கை அணிந்தவரின் கரங்களில் சூலாயுதம், முருகக்கடவுளின் கரங்களில் வேலாயுதம், திருமால் கரங்களிலோ முதன்மையான 5 ஆயுதங்களிலும் முதன்மையான ஆயுதம் சக்கரம். கடலுக்குள் முட்டி எடுப்பது போல் மற்ற அவதாரத்தில் வேதத்தை மீட்டவனே, அதாவது வேதத்தை போய் அவர் வந்து சகாசுரன் வந்து மறைச்சு வச்சிடறாரு கடலுக்குள்ள. இவர் வந்து மற்ற மீன் அவதாரம் எடுத்து உள்ள போய் நமக்கு அதை மீட்டு கொடுத்துறாரு. மகிழ்ச்சியில் கிடைத்த தன்னை மறந்தவனே, முக்கண்ணன் முன்வந்து அமைதிப்படுத்தனே. நமக்கு வேதத்தை கொடுத்துட்டு அவர் தண்ணிக்குள்ள போய் நல்ல மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆடுறார். அப்ப நம்மளுடைய அகிலமே வந்து கஷ்டப்படும் போது அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சிவன் வருவார். அதைத்தான் நீங்க முக்கண்ணன் அமைதிப்படுத்துவதாக சொல்கிறோம். சிதம்பர ரகசியமோ திருக்கோட்டிய ரகசியமோ முனியை உடைப்பது போல் ராணுவ ரகசியம் உடைத்த ராமானுசன் உலக பொதுமறையாய் உயர்ந்தார். சிதம்பர ரகசியமோ திருக்கோட்டிய ரகசியமோ முனியை உடைப்பது போல் ராணுவ ரகசியமாய் உடைத்த ராமானுசர் உலக பொதுமறையாய் உயர்ந்தார். உன் வாழ்வில் உயர்ந்த உத்தமர், உன் வழியில் வந்த உத்தமர், அரங்காக்கும் அரசனே. இப்ப வந்து கிரீடத்தை பத்தி சார் அருமையா சொல்லிட்டு போனாங்க. அவர் வந்து பாட்டாரங்கமே நான் நிறுத்திட்டு போனார். அதற்கு முன்பாக நம்மளுடைய சாரம் ரொம்ப அழகா தொடரடி ஆழ்வார்கள், எல்லா ஆழ்வார்களை பத்தி நம்மளுடைய தமிழை ஆழ்வார், நம்மளுடைய நடுவர் முதற்கொண்டு அழகா அந்த சொல்லால் அடுக்கி நம்மளை அழகு பார்த்து எல்லா வரலாறையும் மிக சிறப்பாக சொல்லி நம்முடைய முத்துக்கருப்பன் சார சொல்லவே வேண்டாம். பட்டிமன்ற நடுவர் அவரே எல்லாத்திலையும் சகலகலா வல்லவனாக திகழ்கின்றவர். அவருடைய பாட்டரங்கம் நமக்கு எல்லாம் கவிதை அரங்கம் இணைந்து கிடைத்தது ரொம்ப சங்கு சக்கரம் போலவே இருந்தது. அந்த அகிலம் காக்கும் கடினியாய் அந்த சராசரம் காப்பவன் மேலே காக்கும் கடவுளும் மேலே ஆதாரத்தின் மேன்மை ஆலயத்தின் தூய்மை, ஆதாரத்தின் மேன்மை ஆலயத்தின் தூய்மை. சர்க்கஸ் கூடாரத்தின் குள்ள மனிதர் போல் சாகச
போல் சாகசம் செய்ய வாமன அவதாரம். சாவியாக தர்ப்பைக்குள் சக்கரம் கொண்டே சஞ்சலம் கொண்ட மண்டை நீக்கி நீர் வார்த்தவனே. பழமிருக்கும் பாவை மோட்சம் கொள்ள பரமனாய் வேண்டுகின்றான். பரமனோ பரவசப்பட்டு பார்க்கலானான். பாவையவள் பகன்றால் மஞ்சாயுதத்தில் சக்கரம் கண்டேன். ஆதாரம் முகவரையும் முன்னெடுத்தாய் நின்றதே. ஒரு பழமிக்கிறவர் கூட திருமாலை பார்த்து எனக்கு மோட்சம் கொடு என்று கேட்டாராம். அதற்கு அவர் கேட்கிறார், உனக்கு எப்படி தெரியும் நான் மோட்சம் கொடுப்பேன் என்று? உங்களுடைய கைகள் தான் முகவரியால் சங்கம் சக்கரத்தை காட்டுகின்றதே அப்படின்னு சொல்கிறார். கோகுல கண்ணனின் கமலப்பாதம் கோபர்த்தன மலையாய் கோலமிட்டு அலங்கரித்த வாசலில் உலகளந்த பெருமான் திருமாலின் திருவடி சங்கு சக்கரம் கண்டோம். ஒவ்வொரு வீடும் கோபுர கலசமாய் ஒளிர கண்டோம். இது எப்படின்னா கோகுலாருக்கு வேண்டிய பாதத்தை நம்ம வைக்கிறோம். அந்த பாதத்துல கூட சக்கரம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் சக்கரை இருக்கு அப்படின்றதுக்காக பூர்வ அவதாரத்தில் நகத்தில் சக்கரமாய், கிருஷ்ண அவதாரத்தில் கண்ணாமூச்சியில் சக்கரமாய், மத்ச அவதாரத்தில் சுதர்சன சக்கரமாய் சுழன்று, வராக அவதாரத்தில் பன்றி பல்லில் சக்கரமாய் நின்று தர்மம் வெல்ல அதர்மம் போக்கியவனே உன் நாமம் போட்டே சக்கரமாய் நாமும் சுழல்வோம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நம்முடைய நடுவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த வல்லனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆதவனிடம் ஒளிபட்டு நிலவாய் அனைவரிடம் சக்கரம் பெற்றுள்ளோம். அது பாவானை காக்கும் சக்கரம், பக்தருடைய போகும் சக்கரம், தீபாவளி சக்கரம் வந்த திருமண சக்கரம் என்று அழகாக சொல்லி கௌரவம் விமான என்னன்னா சிதம்பர ரகசியம் போல் திருப்பூர் ரகசியம் இல்லை. சிதம்பர ரகசியம் போல் திருப்பூருக்கு ரகசியம் இல்லை. காரணம் உளி உடைப்பது போல் அந்த ரகசியம் உடைத்தார் ராமானுஜர் என்ற வரலாற்று செய்திகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சக்கரபாளை சக்கரவர்த்தி தனித்துவங்க கவிதை பாடி எப்போதும் இன்ப சுற்றுக எவ்வளவா பாடி இன்பப்பட்டுக என்று வாழ்த்துக்கிறோம்.